அண்ணாமலைக்கு ஆதரவாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி அரசியல் கட்சியினர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பாக மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் முகாமிட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கோவை நூறடி சாலையில் இருந்து சிவானந்தா காலனி வரை ஒன்று சேர்ந்து கையில் கொடிகள் ஏந்தி நடந்து சென்றனர். பேரணி நடைபெறும் சாலையில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கண்ணுக்கு தெரியாத காற்றையை வைத்து ஊழல் செய்த கட்சி திமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் துறையூர் சாலை வானொலி திடலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள வருகை தந்தார். அவருக்கு பெரம்பலூர் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், அம்மா கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம் போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக அரசு தற்போது தடுத்து நிறுத்திவிட்டதாகவும், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளதாகவும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அதிமுக போராடி வழங்க வைத்ததாக பேசினார். மேலும் கண்ணுக்கு தெரியாத காற்றையை வைத்து ஊழல் செய்த கட்சி திமுக என்று குற்றம் சாட்டிய அவர், இறுதியாக தமிழகத்தை காக்க, தமிழர் உரிமையை மீட்க இரட்டை இலைக்கு வாக்களிக்க கோரி புறப்பட்டுச் சென்றார். முத்தரையர் சமுதாய மக்கள் அனைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த நாகுடி கடைவீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தமிழர் தேசம் கட்சி தலைவர் கே செல்வகுமார் நாகுடியில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், முத்தரையர் சமூக மக்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துகின்றனர். நமக்கான அங்கீகாரத்தை யாரும் கொடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சிதான் நமக்கான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முத்தரைய சமுதாய மக்கள் அனைவரும் பாஜக கூட்டணிக்கும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அண்ணாமலை என்பவர் வரும்போது அவரை ஊருக்குள்ளே விடக்கூடாது என நடிகை காயத்ரி ரகுராம் காட்டமாக பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காளிவேலாம்பட்டியில் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகை காயத்ரி ரகுராம் பொதுமக்களிடம் பேசுகையில், வருகின்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க அண்ணாமலை என்று ஒருவர் வருவார். அவரை இந்த இடத்திற்குள்ளே விடக்கூடாது என்று தெரிவித்தார். நான் அந்த கட்சியிலிருந்துதான் வந்திருக்கிறேன். அவர்கள் வாயை திறந்தாலே போய், அதேபோல் மக்களின் பணத்தை பிடுங்குவதே அவர்களின் நோக்கம் என்று விமர்சித்து பேசினார். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த திருட்டு திமுகக்கும் இந்த திருட்டு பாஜகவுக்கும் வாக்களிக்க கூடாது. அவங்க டெபாசிட் இழக்க வச்சு, அவங்க தோக்கடிச்சு, அவங்களுக்கு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ 38 எம்பிகள் இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றும் கேட்கல. தமிழ்நாடு மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு உரிமையும் பெற்று தந்ததில்லை, ஒரு திட்டமும் கொண்டு வந்து தந்ததில்லை. முழுக்க முழுக்க மக்களை அப்படியே ஏமாத்தியாச்சு. ஜிஎஸ்டி எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒரு விஷயம் தான் சிந்திக்கணும். நம்ம பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அது நிலைச்சு நிக்குதா? இல்ல, அப்படியே தண்ணி மாதிரி போயிடுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மத்தியில் இருக்கிற பாஜக. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் இந்தியாவுடன் இருக்காது என்று நடிகர் செந்தில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய முத்தனம்பாளையம்,
முதலிப்பாளையம், பெருந்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் திரைப்பட காமெடி நடிகர் செந்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய முடிந்தது எனவும், அப்போதுதான் மத்தியில் இருந்த பாஜக தமிழகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொடுத்ததாக குறிப்பிட்டார். எத்தனையோ பெற்றுக்கொண்டு தற்போது நம்மையே எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் இந்தியாவுடன் இருக்காது என்றும் விமர்சித்துள்ளார். ஐயா, மோடியோட ஆட்சியில எல்லாருமே ஒண்ணுதான். அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாருமே சமாதானம். இது அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்காதீங்க பெரியவர்களை, தாய்மார்கள். அப்புறம் அண்ணாமலை சொல்லலாம், ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாரு, அப்படி வந்தவரு இப்படி வந்து கிண்டல் பண்ணலாம். அப்படி பார்த்தா ஏசு கூட ஆட்டுக்குட்டி தான் மேய்ச்சாரு. அவரு பெரிய குடும்பம் இல்ல, நடுத்தர குடும்பம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.